ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டி இருந்துட்டு குளிச்சுட்டு அந்த ஈரட்டவலை அப்படியே சோஃபா மேலேயே போட்டு போயிடுறாங்க. அதை பார்த்த உடனே நிலா இருந்துட்டு ஹலோ இது என்ன இது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டவலுங்க அது எனக்கு தெரியாதா, குளிச்சுட்டு அந்த ஈர டவலை அப்படியே போட்டு வச்சுருக்கீங்க, வீடு ஃபுல்லாக ஸ்மெல் அடிக்காதா, திருப்பியும் மதியம் வந்து திருப்பியும் அதே டவலை தான் நீங்கள் எடுப்பீங்க, அதுக்கு பேசாமல் வெளியே காய போட்டால் அந்த ஈரெல்லாம் போயிட்டு அந்த ஸ்மெல்லும் வெளியே போயிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாரிங்க, எடுத்துகிட்டு போய் நானே காய் போட்டுறேன், நீங்கள் தான் காய் போடணும், வேறு யாரும் காய் போடுவாங்க, இதுக்கும் உங்களுக்கு ஆள் தேவையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைங்க நானே காய் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு அந்த டவலை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளவே வெளியே போயிட்டு காய் போட்டுடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த சிப்ஸை சாப்பிட்டது நீ தானே, சாப்பிட்டுட்டு அந்த கவரை இங்கேயே போட்டு வச்சுருக்க, வீடு ஃபுல்லாக குப்பையாக்கிட்டு இருக்க, இதுக்கு யாருக்குன்னா நம்ம வேலைக்காரியை வச்சுருக்கோம், நம்ம வீட்டை நம்ம தானே சுத்தமாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை நீ இப்போ நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இருந்துட்டு அதை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஆமாங்க இவனை நல்லா திட்டுங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல போட்டுட்ருக்கான். ஹலோ நீங்கள் மட்டும் என்னவா, நீங்களும் அந்த வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் அவங்களும் சேர்ந்துக்கிட்டு காலங்கத்திலேயே அதை சிப்ஸை தானே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, காலையில் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, இப்படி தான் காலையில் கண்ட கண்ட பொருளெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா, உடம்பு என்னத்துக்கு ஆகிறது அப்படின்ற மாதிரிலாம் திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இல்லையே நான் சாப்பிட்லையே பொய் சொல்லாதீங்க, அங்கே பாருங்கள் ஒரு சிப்ஸை கூட உங்களால் ஒழுங்காக சாப்பிட முடியல, மேலெல்லாம் கொட்டி வச்சுருக்கீங்க, இதை பார்த்தாவே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த சிப்ஸு சாப்பிட்ருப்பீங்கன்னு, இதில் நான் சாப்பிட்லன்னு வேறு ஒரு இது வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு ஐயையோ இதை வேற மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக க்ளீன் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சேரன் அண்ணன் உங்களுக்கெல்லாம் என்ன வேலை செய்கிற ஆளா, அவங்க இங்கேயும் உங்களுக்கு தேவைன்ற எல்லாத்தையும் செய்யணும், அங்கே போயிட்டு அங்கேயும் போய் வேலை பார்க்கணும், அவருக்கு என்ன தலையெழுத்தா, ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா வேலை ஈஸியாக முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம பாண்டி இருந்துட்டு நான் போயிட்டு காய்கறிலாம் தேவையானன்ற அளவுக்கு வெட்டி வைக்கிறேன், அதே மாதிரி நான் போயிட்டு சாமானெல்லாம் கழுவுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பல்லவனும் பாண்டியும் அங்கேருந்து போயிடுறாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன்கிட்ட கேட்கவும், நான் வீடு க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் நிலாக்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்காதீங்க, க்ளீனாக எல்லா வேலையும் முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேரன் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நடேசன் வராங்க. நீங்கள் நில்லுங்க, நைட்டெல்லாம் சார் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, வரும்போது சிங்கர் இவர் பாட்டு பாடிட்டு வந்துட்டுருக்காரு, நேற்று என்ன சொன்னாலையும் உங்கள் மண்டியில் ஏறாதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நீங்கள் பாட்டு பாடும்போது பேசுகிற போதெல்லாம் அமைதியாக இருந்தேன், இனிமேல் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்தீங்க என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, ஏற்கனவே உடம்பு ஃபுல்லாக வியாதியை வேறு வச்சுருக்கீங்க, மை வியாதி நோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதில் இங்கிலீஷ் வேறு உங்களுக்கு இல்லை, இங்கே பாருங்கள் ஏற்கனவே உங்களுக்கு பிபிஎல்லாம் ஓவராக இருக்குது, குடிச்சு லிவர் இல்லாமல் லிவர் வந்து இருக்கா இல்லையானே தெரியல, இன்னும் கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இனிமேல் நீங்கள் குடிக்கக்கூடாது, நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதனை இந்த செலவுக்கு போக, அதாவது குடிக்கிறதுக்கு கிடையாது, மற்ற செலவு இருக்கும்ல அந்த செலவுக்கு போக மிச்ச பணத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுக்கணும். வீடை இதெல்லாம் வீடு எங்கே தோட்டாலையும் அப்படியே உடஞ்சிக்கிட்டு வந்து விழுது, என்னைக்கு முழுசாக விழுன்னு தெரியாது, ஓட்டை அங்கங்கே இருக்குது, ஆனால் நீங்களே பார்க்குறீங்களா இல்லையா, ஆமாப்பா பார்க்குறேன், இதுக்கு முன்னாடியாவது வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் உங்கள் தங்கச்சியும் உங்கள் அண்ணனும் ஓடி வந்து நின்றுவாங்க, ஆனால் இப்போ அப்படி கிடையாதுல்ல, வீட்டோட டாக்குமெண்ட் உங்கள் பேரில் இருக்குது, யாராலையுமே எதுவும் பண்ண முடியாது, வீடு என்னோட வீடுன்னு சொன்னால் மட்டும் பத்தாது, அந்த வீட்டை ரொம்ப அழகாக வச்சுக்கணும், இந்த வீடு என்னதான் சுத்தம் பண்ணாலையும் இந்த வீடு இப்படியே தான் இருக்குது, இனிமேல் இந்த வீடு இப்படி சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது, மொத்தமாக நம்ம மாற்றி ஆகணும், வீட்டில் ஒரு நல்ல டிவி கிடையாது, ஒரு ஃப்ரிட்ஜு கிடையாது, பேருக்குன்னு ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது அது ஓடுறதே கிடையாது, அதே மாதிரி சரியான சோஃபா இல்லை, 4 பேர் யாராச்சும் வந்து உட்காரத்துக்கு, முதல்ல இந்த வீட்டை டோட்டலாக மாற்றியே ஆகணும், அதனால் சம்பாதிக்கிற சம்பாதனை எல்லாம் அவங்கவுங்க செலவுக்கு போக மீதி எடுத்துகிட்டு வந்து டான்னு கொடுத்தே ஆகணும், அப்போ தான் இந்த வீட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
சரிங்க, சரிங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டைய மட்டும் தான் ஆட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இல்லப்பா, இருப்பா தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். இருங்கண்ணே, நானே தோசை ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நிலா போயிட்டு தோசை ஊத்திட்டாரு. ஹாட் பாக்ஸ் எடுங்கண்ணே, ஹாட் பாக்ஸ்லயே வச்சுக்கலாம். எல்லாரும் போய் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடலாம். ஹாட் பாக்ஸ் வேற இல்லைல்ல, சீக்கிரமா எல்லா பொருளையும் வாங்கியே ஆகணுண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிப்பா, வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் நம்ம சேரன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா எல்லாம் யாரும் சாப்பிட தேவையில்லையா? ஆளாளுக்கு ஃபோனை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் நிலா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு, இதை வந்துட்டான்னு சொல்லிட்டு, மொத்த பேரும் வந்து உக்காடுறாங்க. இப்படியேவா உட்காருவீங்க? ஹேண்ட் வாஷ் பண்ண வேணாம், போயிட்டு முதல்ல கையை கழுவிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையும் கழுவிட்டு போயிட்டு உட்காராங்க. அதுக்கடுத்ததை பார்த்தியடா என் பொண்டாட்டி எப்படி எல்லாரையும் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தல, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. முதல்ல வாய் மூடிட்டிடுறா, இல்லாட்டி நான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறேன். அவங்க நம்மளை எல்லாரையும் தான் திட்டிகிட்டு இருக்காங்க. ஏதோ என் உன்னை மட்டும் திட்டுற மாதிரி ஓவராக சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, அமைதியாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாப்பிட்ற அங்கே என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்து திட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததா இல்லை நிலா, இவனுக்கு முட்டை தோசை வேணுமா அப்படின்ற மாதிரி செய்கிறாங்க. சாப்பிட்ற தான் இது வேணாம் அது வேணும்னு சொல்லுவீங்களா? இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம நிலாவே போயிட்டு முட்டை தோசை வேறு எடுத்துகிட்டு வராங்க. இதவே சாப்பிட முடியுமா இல்லையான்னு தெரியல. 3 தோசை வேறு போட்டிருக்காங்க. இதில் முட்டை தோசை வேறையா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. உனக்கு வேணான்னா அது எனக்கு கொடுத்துரு, நான் சாப்பிட்றேன். வேணா இந்த சாப்பாட்டை கூட நீ சாப்பிட்றியா இல்லை நான் எடுத்துக்கிட்டோமா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. டேய், தட்டில் கிட்டில் கையை வச்ச அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பாண்டி வந்து தீட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் முட்டை தோசையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாரும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு வேலைக்கு போகாமல் உட்காந்து பேப்பர் படிச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நிலா இருந்துட்டு என்ன இன்னைக்கு கார் ஓட்ட போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நேற்று தானே கல்யாணம் ஆச்சு, அதனால் ஓனர் இருந்துட்டு லீவ் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓனராக சொன்னாங்களா இல்லை நீங்களாக போயிட்டு லீவ் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரெண்டும் ஒன்று தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அண்ணன் ப்ராஜெக்ட் கொடுத்துச்சுல்ல, அதை தான் முடிக்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நேற்று தானே நிலா கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துட்டே இருக்கணுமா? உங்களை மாதிரி சில்லியெல்லாம் என்னால் லீவ் போட முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.